விஷச்சாராய மரணங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கும் போது அப்பாவிக்கு வழங்குவதால் பாதிப்பு ஏற்படாது என்று மருத்துவ கழிவுகளை எரிக்கும் போது மகன் உயிரிழந்ததற்கு இழப்பீடு கோரி தந்தை தொடுத்த வழக்கில் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. விஷச்சாராய மரணங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கும் பொழுது அப்பாவிக்கு ஏன் வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியதோடு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சகாய பிரதீபா இணைந்திருக்கிறார். பிரதீபா, நீதிமன்ற உத்தரவின் விவரங்கள் என்ன? பூங்குழலி, திருச்சியில் மருத்துவ கழிவுகளை இருக்கும்போது உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயை இழப்பீடாக வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை பிறப்பிக்கும் போது நீதிபதி கள்ளக்குறிச்சியில் தெரிந்தே சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்க போது அப்பாவி மனுதாரரின் மகன் இறப்புக்காக 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ற கருத்தை தெரிவித்தார். வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், திருச்சி மாவட்டம் மணப்பாறை மரவனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொசு ஒழிப்பு பணியாளராக பணிபுரிந்தவர் கலையரசன். இவர் கடந்த ஆண்டு மணப்பாறை பழைய அரசு மருத்துவமனையில் மருத்துவ கழிவுகளை சுத்தம் செய்யும் பணிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அப்போது மருத்துவ கழிவுகளை சேகரித்து தீ நீக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அவர் மீது தீப்பிடித்தது. இதில் பலத்த காயமடைந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது இறப்புக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரி அவரது தந்தை அர்ஜுனன் மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன், மனுதாரரின் மகன் மரவனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கொசு ஒழிப்பு பணியாளர், அவரை கொசு ஒழிப்பு பணிக்கு மட்டுமே பயன்படுத்தி இருக்க வேண்டும், அவரை மருத்துவ கழிவுகளை சுத்தம் செய்யும் பணிக்கு அனுப்பியது ஏன் என்பது குறித்து அதிகாரிகள் தரப்பில் எவ்விதமான விளக்கமும் அளிக்கப்படவில்லை. மனுதாரர் வாக்குமூலத்தில் குப்பைகளை தீ வைத்து எரிக்க அதிகாரிகள் கூறியதாக தெரிவித்துள்ளார். ஆகவே அவரது இறப்பிற்கு இழப்பீடாக அவரது குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குறித்து பலர் உயிரிழந்தனர். அவர்களின் குடும்பத்திற்கு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கியது. தெரிந்தே சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயை இழப்பீடாக வழங்கும் போது உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாய பிரதீபா.